145 கேமரா வாட எடுத்து நீங்க தானே வடிவேலு காமெடி வர மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ சார்ஜ் காலேஜ். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகி. ஸோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிப் தான் போகிறோம். இங்கே வந்துட்டு ஒரு சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரைடு. என்னென்னா சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அரவிந்த் ப்ரோ இப்போ தான் ஃபஸ்ட்டு 8 months கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணுறேன். அவர் தான் கேட்டார், மீட் பண்ணவே இல்லை இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம், மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்காக ஒரு ஷார்ட்டாக ஒரு லேக் பக்கத்தில் தான் போகிறோம். என்னென்னா இந்த வண்டி இன்றைக்கி எதுக்காகனா இந்த வண்டி வந்து ரொம்ப நாள் ரிவ்யூ கேட்டுக்கலாம், ரிவ்யூ பண்ண போகிறேன். பட் ரிவ்யூ வீடியோ மோஸ்ட்லி இதில் வராது. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபன்னாக இருக்கும். ஸோ பார்க்குறேன், டைம் பாஸ் ஆகிறனால வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ தான் ரிவ்யூ வீடியோ. போலாம் பாஸ், நான் எடுக்கணுமா? நான் எடுத்தால் தான் அவர் எடுக்க முடியும். இதில் எடுத்தேன். ஓகே பண்ணிச்சு. மேப் நான் தான் போட்டிருக்கேன். அப்போ நான் தான் முதல்ல போவேன். 2 பேர் ரெடி ஆகிட்டுருக்காங்க. காலையில் ஆக்சுவலாக 6 மணிக்கு பிளான் பண்ணுறது அவங்க. தூக்கம் எதிர்த்து பார்த்தா 6 மணி எதிர்த்து பார்த்தா குளிர் அப்படி அழுது. சரி பொறுமையாக போகலான்ட்டு 7 8 மணி 8:30 மணி ஆகுது. இப்போ தான் கிளம்புறோம். வெயில் அடித்தாலுமே குளிர் நல்லாவே இருக்குது. போகிற பிளேஸ் என்ன பிளேஸ்? குஞ்சூர் லேக். அது ஒரு நார்மலான பிளேஸ் தான். பெருசாக வந்து அது ஒரு வியூ பாயிண்ட்டு இல்லை ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிலாம் கிடையாது. சும்மா ஒரு என்ன சொல்கிறது, சும்மா ஒரு ஃபண்ணுக்கான பிளேஸ் மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி தான். போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிவிட்டு இப்போ தான் வந்து அந்த ஷாப்பில் வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டுருக்கோம். பின்னாடி தான் வராங்க. ஆக்சுவலாக அரவிந்த் ப்ரோ பார்த்திங்கன்னா அவர் சேனல் வச்சுருக்காரு, ராயல் ரோட்ஸ் 500. சேனல் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து பாருங்க. அவர் தான் சோலோ ரைடு அப்புறம் குரூப் ரைடு மெயினாக வந்து நம்மள மாதிரி கப்பல் ரைடு வரை இப்போ அடிக்கடி போயிட்டுருக்காரு. ரொம்ப பிளேஸ் போயிருக்காரு. வெளியே இந்தியா விட்டு வெளியுமே ஒரு ட்ரிப் எல்லாம் பண்ணி விளாகலாம் போட்டுருக்காரு. செக் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காருல நம்ம சுமந்த். கொஞ்ச நாள் கழிச்சு நீ தான் மீட் பண்ணி கூட வந்திருக்காரு. முன்னாடி ஒரு ஷார்ட் ரைடு வந்தார். அதுக்கப்புறம் அவர் அடிக்கடி பெங்களூர் வராது, ஊருக்கு போகிறாரு. திடீர்னு பார்த்தா இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்காரு. எல்லாரும் ஸ்லோவாக பார்க்க சொல்லிட்டு அவர் பாட்டு அடிச்சு மீறி இப்போ ஃப்ரெண்டில் போயிட்டார். நம்ம RR310 வச்சு சும்மா இருந்தேன், அப்படி அடிச்சு தூக்கும். 99 100 120. டக்குன்னு ஒரு ஸ்கிட் ஆகிடுச்சு, பிரேக் போட்டோம்னா. ரெண்டு பேரை இன்ட்ரோ பண்ணேன். 3வது ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வா ப்ரோ, அவ்வளோதான். அவர் பின்னாடி வந்துட்டுருக்காரு. பட் RR310 வண்டி வேறு லெவலு. பட் நம்ம அந்த ரிவ்யூ வீடியோவில் அதை பற்றியெல்லாம் பேசலாம். பட் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் நான் ஓட்டியிருக்கேன், அவ்வளோதான். வண்டி வாங்கி 1 மாதம் ஆச்சு. அவ்வளோ ஓட்டுறது இல்லை, ஏன்னா நம்ம அந்த ஹிமாலயன் செட்டால் ஓட்டுறதில்ல. ஒரு நாள் ஓட்டினேன், அப்புறம் இன்றைக்கி ஓட்டினேன். வண்டி செம்மையாக இருக்குது. என்ன தோணுதுன்னா ஹிமாலயெல்லாம் கொடுத்து நம்மளும் இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துடலாமா அப்படின்ட்டு. நமக்கு ஸ்பீடு போகிறது பிடிக்குமா, அப்படி வெரி தரமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. இன்னொன்று அந்த அக்ரெசிவ் பொசிஷன்லாம் கிடையாதுல்ல. பார்த்தா அவங்களுக்கே தெரியல எவ்வளோ நார்மலாக உட்காந்துருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி பார்த்தா வண்டி வந்து அது நம்ம தனியாக ரிவ்யூவில் பார்க்கலாம் அது அப்படின்ட்டு. அந்த ரிவ்யூ வீடியோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ மேபி வரலாம். அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த வீடியோ வந்து ஓட்டிக்கலாம். பெட்ரோல் போடுறதா ஸ்டாப் பண்ண பார்த்தோன்னா சுமந்த் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஆங்கிள்லாம் வச்சுருக்கிறாரு. 2 கேமரா வச்சு ஃப்ரண்ட் ஆங்கிள் பேக் ஆங்கிள் எடுத்துருக்காரு. நான் இந்த வண்டியில் எகித்து போட்டு மாட்டுறது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டாக முதன் முறையாக நம்ம சேனலில் வந்து ட்ரோன் ஷாட் வரப்போகுது. ஏன்னா சுமந்த் வந்து ட்ரோன் வச்சுருக்காரா, ஸோ அங்கே போய் ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னாரு. அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வந்து ட்ரோன் ஷாட் திருக்கி விட்றோம் ஃபஸ்ட்டாக. அதுக்காக நம்ம சொந்த ட்ரோன்லாம் வாங்குறதுல கனவு தான், பொறுமையாக வாங்கிக்கல எப்பயாச்சு. வந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இதுதான் லேக். ஆக்சுவலாக அதுக்கு உள்ளே போகிறதுக்கு வேறு வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ அந்த பக்கத்தில் ரோட் இருக்குது, அதில் போகலாமா? பட் மேப் சுற்றி காட்டுது. மேப் எப்போவுமே தான் உழப்புமே. அது எங்கேயோ அந்த பக்கம் காட்டுது, இங்கே பக்கம் மண் ரோடு மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணுவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கார்லாம் நிற்கிது, உள்ளே கொண்டு விட்டுருக்காங்க. சும்மா ஒன்றும் இல்லை, சும்மா போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து கிளம்பலாம். ரூட் இல்லையா வேண்டியது? அப்படி இல்லை, இப்படி. நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும்.
கொஞ்ச நேரம் இது வித்த காட்டியிருக்கலாம், அந்த ஸ்டன் பண்ணியிருக்கலாம். இந்த பைக் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பள்ளத்துக்கே பார்த்து இறக்க வேண்டியதாக இருக்குது. ஓ செம்ம. நான் காலைல சீக்கிரம் வந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது நம்ம கொஞ்சம் நட்டு வெயிலில் வந்திருக்கோம். ஃபைனலி ஒரு வழியாக லேக் வந்தாச்சு, பக்கத்தில் தான் இருக்குது. பட் அதை எதிர்பார்த்து வந்த அளவுக்கு இல்லை. இன்னொன்று வெயில் வேறு. ஸோ இங்கே 2 பேர் பார்த்தீங்கன்னா ட்ரோனை பறக்க விட்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து புதுசாக வந்து அப்டேட்லாம் வந்து ரொம்ப ஃப்ளை ஆகுது அப்படின்றாங்க, வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேலே தான் ட்ரோன் ஃப்ளை ஆகிட்டு இருக்கு. ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் வந்து நான் பேசி முடிச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரோனை எடுத்துகிட்டு வந்துட்டு பறக்க விடத்துலையாக முடிச்சுட்டு இருக்காரு. பறக்காதா? பறக்கு, அதை பறக்காது, என்ன பண்றது? அதுதான் அப்படி. இதுதான் ட்ரோனு. இதுதான் ட்ரை பண்ணிட்டேன், ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு. உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்க உங்களுக்கு. ஆமாம், அக்கௌண்ட் லாகின் ஆகல, அதுக்கு தான் மேபி காம்பஸ். ஓனர் இவர் தான், ஆனால் ஆப்ரேட் பண்ண தெரியாது. அரவிந்த் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ரவுண்ட் அடிக்கிறா? ரவுண்ட் அடிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குரலி வித்தை. இதுக்கு பேர் தான் குரலி வித்தையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்புங்க. ரைட்டு, ட்ரோன் வச்சுட்டு என்ன பாடுபடா. கேலிபிரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வருது. ஐஎம்ஏ ஆட்டிடியூட் எரர். எத்தனை எரர்தா வரும் மொத்தத்தில் எரர். இது தெரியல, தண்ணியில் விட்டு பார்ப்போமா, இது போட்டு மாதிரி போகுதான்னு பார்ப்போம், மிதக்குதான்னு பார்ப்போம். நான் டேக் ஆஃப் பண்ணும்போதே ரெக்கார்ட் பண்ணதாங்க. டேக் ஆஃப் பண்ண கேமரா வாடகை எடுத்து நீங்க தானே வடிவேல் காமெடி வர மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரமா சுத்தி எடுத்தாரு, ரெக்கார்ட் பண்ணீங்களா கேட்டு இப்பதான் பண்ணவே இல்லை அப்படின்னு பார்த்து சொல்றாரு. இவன் காமெடி பாருங்க. மெமரி கார்டு போடாம அடுத்த ரெக்கார்ட் பண்றாங்க. மெமரி கார்டு போடாம ஓடிட்டு இருந்தீங்களா? ஐயோ கஷ்டம். சரி, ஓகே. இனி வந்து ட்ரோன் ஷாட்ஸ் பாருங்க. ட்ரோன் ஷாட் பார்த்து முடிச்ச அப்புறமா நம்ம வந்து RR310 ரிவ்யூ வந்து எடுக்கலான்னு தெரியல. அப்படி இல்ல, 3 2 1 அப்படி அதை ரெண்டா சொல்லிக்கலாம். RR310 ரிவ்யூ எடுக்கலாம் தான் நான் இந்த பைக் எடுத்துட்டு வந்தேன். பட் ரொம்ப வெயிலாக இருக்கிறதால யோசிச்சுட்டு இருக்க எடுக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் ஏரியா கிடச்சுன்னா வந்து RR310 ரிவ்யூ எடுப்பேன். இல்லைன்னா மறுபடியும் இன்னொரு நாள் இல்லை வேறு ஏதாவது பிளேஸில் வச்சு ஷூட் பண்ணலாம். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் பாருங்க. ஓகே guys, அவ்வளோதான். ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணது நான் வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரவிந்த் ப்ரோ, அவர் ஆல்ரெடி அவர் ட்ரோன் வச்சுருந்தாரு. ஸோ அவருக்கு நல்லாவே எக்ஸ்பர்ட் இருக்கும். அவர் அந்த வேறு லோன் எடுத்திருப்பாரு, அதை நான் எடிட் பண்ணி போட்டிருப்பேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா அங்கே தான் நாங்கள் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் இப்போ அந்த பக்கமாக போகிறோம். எதுக்குன்னா சும்மா கொஞ்சம் நிழலாக இருந்தால் இந்த பைக் ரிவ்யூஸ் ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் இதே நல்லா இருக்குது, இதே விட்டுக்கலாம் போல இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம். சின்ன வீடியோ, சும்மா சிம்பிள் வீடியோ தான். ஜஸ்ட் ஒரு ட்ரோன் ஷாட்ஸ் அப்படின்றது நம்ம எடுத்து நம்ம சேனலே போடலாமே அப்படின்றது அந்த ஒரு வீடியோவில் தான். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் தான் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ ஏதாச்சும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.